யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இது எல்லா மக்களுமே வந்து அ எல்லா மதத்தினரும் சரி, எல்லா மக்களும் சரி, இத நீங்க குறிச்சுக்கணும். ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது தனிஷ்டா, பஞ்சமி நட்சத்திரங்கள் என்றால் என்ன? அப்படிதான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது. நான் வந்து கொஞ்சம் 2 வீடியோவா நான் போடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு தனிஷ்டா, பஞ்சமி நட்சத்திரங்கள் என்றால் என்ன? அவை எந்த நட்சத்திரங்கள் என்றது மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்கள் எல்லாமே ஒரு நோட், பேனா எடுத்து வச்சு கண்டிப்பா இத வந்து நீங்க குறிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது தனிஷ்டா பஞ்சமி என்றால் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட 27 நட்சத்திரங்கள் இருக்கு அல்லவா? அந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 13 நட்சத்திரங்கள் வந்து தனிஷ்டா பஞ்சமி அப்படின்ற நட்சத்திரங்கள் வழி அதுக்காக தனியா பிரிக்கப்பட்டவர்கள் தான் அந்த சித்தர்கள் வழியா பிரிச்சு சொன்னது அது. அதாவது இந்த 21 நட்சத்திரத்துல 13 நட்சத்திரம் வந்து அடைப்பு நட்சத்திரம். அதாவது தடைகள் தடைகள் உள்ள நட்சத்திரம். மீதி 14 நட்சத்திரம், அது நேரா வந்து இறந்தவர்கள் வந்து நேரா வந்து யமலோகம் போறதாக ஒரு ஐதீகம். இந்த மீதி 13 நட்சத்திரம் தனிஷ்டா பஞ்சமி சொல்றோம் இல்லைங்களா? அது அடைப்பு என்பது தனிஷ்டா பஞ்சமி என்பதும் ஒன்றுதான். அந்த அடைப்பு நட்சத்திரம் என்ற அந்த 13 நட்சத்திரமும், அந்த டைம்ல இறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலங்கட்கு அவங்க பூமியில தான் அவங்க இருக்கணும்னு ஒரு விதி. அதாவது இறந்த பிறகும் அவங்களால யமலோகம் செல்ல முடியாம பூமிக்குள்ளேயே அவங்க வாழ்வாங்க. அப்படின்றது தான் இந்த அ தனிஷ்டா அந்த அடைப்பு நட்சத்திரங்கள். அவை எவையவைன்னு பார்ப்போம். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மிருகசீரிஷம், சித்திரை, அடுத்தது புனர்பூசம், விசாகம், உத்திராடம், அடுத்து ரோகிணி, அடுத்து வந்து கார்த்திகை, உத்திரம். இந்த 13 நட்சத்திரங்கள் தாங்க தனிஷ்டா பஞ்சமி கீழ் வர நட்சத்திரங்கள், அடைப்பு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல அ இறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களால டைரக்ட்டா வந்து எமலோகம் போக முடியாது. அவங்களுக்கு அடைப்பு காலம் அப்படின்றதால அந்த அடைப்பு காலம்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் குடுக்கப்பட்டிருக்குது. அந்த காலம் வரையும் அவங்க பூமிக்குள்ள தான் வாழணும். அந்த பூமிக்குள்ள அவங்க இருக்கிற டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இறந்தவர்கள் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, அ அந்த வீட வந்து அ பல காலத்துக்கு முன்னாடி வீட்ட வந்து இத்தனை மாசம், இவ்வளோ நாள் சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. வேற எங்கேயாச்சும் இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அந்த இறந்தோருக்காக தனியா ஒரு திண்ணை அமைச்சோ, இல்ல தனியா ஒரு ரூம் அமைச்சோ, அங்க வந்து மாலை வேளையில வந்து விளக்கு ஏத்தி, அவங்களுக்கு அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ இறந்தவர்கள், அது தினமும் ஒரு நைவேத்தியமா வச்சு, "இறைவா இந்த உணவு எங்களோட இறந்தவருக்கு அ செல்ல வேண்டும். உணவும், இந்த நீரும் எங்க இறந்தோருக்கு செல்ல வேண்டும்." அப்படின்னு நீங்க சொல்லி, தீபாராதனை காமிச்சு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த உணவும், நீரும் அந்த இறந்தவர்களுக்கு போய் சேர்ந்துரும். அந்த அந்த இறந்தவர்கள் நமக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டார்கள். மாறாக நம்ம எதையுமே செய்யவில்லை என்றால், நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழும். அது இல்லாம யாராவது படுத்த படுக்கை ஆவாங்க. இல்ல நோய்வாய் அதிகப்பட்டிருப்பாங்க. இல்ல வந்து பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் அவர் இறந்த நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட 13 தனிஷ்டா பஞ்சமின்ற நட்சத்திரத்துக்குள்ள யாராவது பிறந்திருந்தாங்கன்னா இறந்திருந்தாங்கன்னா, வீட்டு வாசல் வழியா கொண்டு போகாம, ஏதனா ஒரு பகுதி இடிச்சு கொண்டு போவாங்களாம். அப்படி இல்லன்னா, அந்த காலத்துல மேற்கூரை பிரிச்சு கூட கொண்டுன்னு போயிருப்பாங்க. இல்லன்னா, பின் வாசப்படிக்கு பக்கமாக கொண்டு செல்வாங்க. நிலை வாசப்படி வழியாக அந்த இறந்தவர்கள கொண்டு செல்ல மாட்டார்கள். அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். அப்படிதான் வரமுறையா அ கொண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு விதி. இப்ப இப்ப தற்காலிக நான் கூட சில ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது வீடு ஒரு பகுதியா வாசப்படி இடிச்சு தான் வெளிய கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, அந்த கொஞ்சம் தோஷம் போகுன்றதான். ஏன் அந்த அடைப்பு நட்சத்திரத்துல அவங்க இறக்குறாங்கன்னா, அதுதான் கர்ம, வினை, பயன். அவங்க இறந்தும் அ அலைமோதி கொண்டிருக்கணும் என்றது அதுக்கு தான் நம்ம வந்து வாழ்நாள்ல நம்ம வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவைகளே செய்யணும், நல்லவைகளே பார்க்கணும், நல்லதே நமக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்ற மாரி வாழ்ந்தோம்னா, இந்த மரண காலம் வந்து நமக்கு டைரக்ட்டா நம்ம எமலோகம் போற மாரி நமக்கு வந்து அ இருக்கும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ஒரு நட்சத்திரத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளோட குடும்பத்தார் வந்து அது முறையா செஞ்சாங்கன்னா நல்லாருக்கும். இல்லன்னா குடும்பத்தாரையும் பாதிக்கும். அவங்களோட கர்மா நமக்கும் பாதிக்கும். அந்த இறந்தவர்கள் அந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரத்துல இறந்தவங்களுக்கு,
உணவு, நீர் நம்ம கொடுத்து தினமும் அந்த எத்தனை காலமோ, அத்தனை மாதங்கள் நம்ம வச்சு வழிபட்டா மட்டும் தான் அந்த குடும்பம் மென்மேலும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா, அவர்களோட கர்மா பூமிக்குள்ளே இத்தனை மாசம் வாழணும்னு விதி இருக்கு. அவங்களுக்கு உணவுக்கும், நீருக்கும் ரொம்ப பஞ்சத்துல ரொம்ப பசியும், பட்டினியுமா இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாரி வந்து அவங்களோட சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அதாவது கனவுகள் மூலமாக நமக்கு வந்து தீய சக்திய உணர்த்துவாங்க. அப்படி இல்லன்னா, பிரம்ம ராட்சதர்கள் மூலியமாக ஏதாவது தொந்தரவு குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, அதாவது நம்ம சொல்லியிருப்போம், இந்த டைம்ல ஐயோ! ஏதோ ஏவல்ல, ஏதோ பில்லி, சூனியம் அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த மாரி நம்ம இறந்தவர்கள என்ன நட்சத்திரம் குறிச்சு வைக்காம, அவங்க எங்க அலைமோதுறாங்களோ, அத வச்சு தான் நம்மளோட குடும்பம் வந்து சின்னாபின்னமா நமக்கு ஆவறது அதான் காரணம். இதுல மெயின் உதாரணமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஸ்ட்ரோ படிக்காத முன்னயே பார்த்தீங்கன்னா, நிதர்சனமான ஒண்ணு. எங்க அப்பா இறந்தது ரேவதி நட்சத்திரம். அதாவது 6 மாசம் அடைப்பு. அப்ப யாருமே அத பார்க்கவே இல்ல. யாரும் சொல்லவே இல்ல. எனக்கும் தெரியாது. தொடர் மரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய மரணம். 2 அக்கா வீட்டுக்காரர் இறந்தாங்க. தாய் மாமா இறந்தாரு. அடுத்தது எங்க சித்தி இறந்தாங்க. நான் மரண படுக்கையில ஆனேன். அது மாரி இன்னும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10 மரணத்துக்கு நாங்க வந்து சந்திச்சோம். ஆனா என்னன்னு வழி தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் கருட புராணம் கொஞ்சம் வாங்கி படிச்சப்ப தான் எனக்கு நல்லா அதாவது எனக்கு புலப்பட்டுச்சு. அப்ப இது உண்மதான். ஆனா இன்னியும் பிராமின்ஸ்லாம் இன்னும் வந்து கடைப்பிடிச்சு தான் இருக்காங்க. யாருமே அந்த பிராமின்ஸ்க்கு அ எல்லாரும் பிறந்த நட்சத்திரத்த பார்க்குறோமோசம், இறந்த நட்சத்திரத்தையும் போய் நம்ம வந்து அவங்க இறந்தது நல்ல நட்சத்திரமா, கெட்ட நட்சத்திரமான்னு சொல்லிட்டு யாரும் போய் பார்க்கறதே இல்ல. ஆனா இது வந்து இதற்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் சரி, தயவு செஞ்சு மக்கள் வந்து இறந்து எதுவா இருந்தாலும், அந்த நட்சத்திரத்த வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. அவங்க வந்து நான் சொன்னேன்ல 21 நட்சத்திரத்தில 13 நட்சத்திரம் தனுஷா நட்சத்திரம். மீதி நல்ல நட்சத்திரங்கள். அவங்க இறப்புக்கு அந்த நட்சத்திரம் நேரா எமலோகம் போகும். அதுக்கு நீங்க வந்து க அதாவது 16 நாள், 11 நாள் காரியம் முடிச்சு நீங்க அ கர்ம காரியம் முடிச்சாலே அது முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த மீதி ஒரு 13 நட்சத்திரத்துக்கு உண்டான அ கர்மா நட்சத்திரத்தில உயிர் பிரிஞ்சவங்க, அத இறந்தவர்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு என்ன அந்த அடைப்போ அத்தனை மாதமும் நீங்க ஒண்ணு வீட்ட பூட்டிட்டு வெளியில போகலாம். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு தினமும் மாலை உணவு, நீரு அவங்களுக்கு பிடிச்சத வச்சு நீங்க தீபாராதனை பண்ணி அதாவது தீபம் காமிச்சு, நீங்க இறைவன நீங்க பிரார்த்தனை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இறைவா இந்த இறந்தவர்களுக்கு இந்த உணவும், நீரும் செல்ல வேண்டும் சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணி, தீபாராதனை காமிச்சு தான் வேணும். அப்பதான் நம்மளோட குடும்பம் வந்து பாதிக்காம இருக்கும். இது வந்து நிதர்சனமான 100% உண்மைங்க. அதாவது என்னென்ன நட்சத்திரம் சொல்ட்டு இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடைப்பு ஒவ்வொரு நட்சத்திரமும் எத்தனை மாத காலம் அடைச்சு வச்சிருக்கோன்றத நானு சொல்றேன். அத கொஞ்சம் நீங்க முடிஞ்சா நீங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கங்க. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 5 நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் சொல்றேன் பாருங்க. அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாதம் அடைப்பு. 6 மாதம் அடைப்பு என்றால், ஒண்ணு கதவு மூடி வச்சிருக்கணும். அடுத்தது இல்லன்னா நம்ம வந்து அவங்களுக்கு மாலை வேளையில 6 மணிக்கெல்லாம் விளக்கு ஏத்தி, அவங்களுக்கு தேவையான நெய்வேத்தியமும், நீரும் வச்சு, அந்த விளக்கு வந்து சீக்கிரமா குளிரக்கூடாது. அந்த இரவு முழுவதும் எரியிற மாரி இருக்கும். ஒரு கூடைய போட்டு கூட நீங்க வந்து எண்ணெய் நல்லா தளம் ஊத்தி மூடி வச்சுட்டீங்கன்னா போதும். அது விடியற் காலைல எரிஞ்சா போதும். அதே மாரி மறுநாள் ச அத மாலை 6 மணிக்கு நீங்க ஏத்தணும். இதுதான் ஏன் இது இன்னும் ஒரு கருட புராணத்துல நெறைய விஷயம் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி தான் நம்ம முறையா செய்யணும். ஏன்னா, இந்த வீடியோ விரிவான ஒரு வீடியோ. அதால நான் கொஞ்சம் பகுதியா நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து இந்த 5 நட்சத்திரம் மட்டும் 6 மாசம் அடைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மாதங்கள் அடைப்பு. அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடைப்பு நட்சத்திரங்கள். 2 மாசங்கள் வந்து வீட பூட்டியிருக்கணும். அப்படி இல்லன்னா, மாலை வேளையில விளக்கேத்தி, அங்க சுத்தம் பண்ணி விளக்கேத்தி, நெய்வேத்தியம் வச்சு, உணவு, நீர் வச்சு, அவங்களுக்கு பிடிச்சத எதனா செஞ்சு, நீங்க இறைவன்கிட்ட வேண்டி, உங்கள் இறந்தவர்களுக்கு இந்த உணவும், நீரும் போணும்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க வேண்டி, தினமும் நீங்க வேண்டி வேண்டி பண்ணாதான் இறைவன் அவங்ககிட்ட அந்த உணவ வந்து சேர்ப்பாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப் அ ச இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த உணவு வந்து அவங்க சாப்பிட்டா மாரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு உள்ள அந்த உணவு இருக்க தான் செய்யும். இப்ப நம்ம கூட வீட்ல கடவுளுக்கு படைக்கிறோம். கடவுள் மேலோட்டமா அவரு எப்படி சாப்பிடுறாருன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு அரூபமா இருக்கு இல்லைங்களா?
அப்புறம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? ஆனா இதுல வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது எப்பவுமே ஒரு ஆறோ, குளங்களோ, இல்ல மண் தோண்டியோ நீங்க வந்து அது மாரி புதைச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த உணவ நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. அது நம்ம இறந்தவங்களுக்காக படைக்கிற உணவு. அடுத்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில வந்து இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 மாதங்கள். ரோகிணி நட்சத்திரம் வந்து 4 மாதங்கள் வந்து நீங்க வந்து வீட்ட அடைச்சு வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா, மாலை வேளையில விளக்கேத்தி இதே மாரி தான் உணவு, நீர் குடுத்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். 4 மாதம் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்து இறந்தவர்கள் வந்து 3 மாதங்கள். கார்த்திகை, உத்திரம் வந்து 3 மாதங்கள். 3 மாதங்கள் வந்து நீங்க வந்து கதவ அடைச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, மாலை வேளையில வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற காலத்துல வீட்ட விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல, அவங்களுக்கான ஒரு பகுதிய இறந்தவர்களுக்காக ஒரு பகுதிய நீங்க கொஞ்சம் ஒதுக்கி விட்டுருங்க. அந்த பகுதி நீங்க வந்து மாலை வேலை தவிர மத்த நேரம் அந்த வீட்டுக்குள்ள அந்த பகுதியில நீங்க செல்லாமல் இருந்தால் நலம். அந்த இடத்துல நீங்க மாலை வேளையில நீங்க வந்து விளக்கேத்தி இரவு முழுவதும் எரியிற மாரி விளக்கு எரியிற மாரி பண்ணிடுங்க. ஏன்னா, அ இதுல இன்னும் கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். நெறைய விஷயங்கள் இருக்கும். இல்ல பிராமணருக்கு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிராமணர்கள் எல்லாமே இந்த கருட புராணம் படிக்காம அவங்க ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க. இல்ல மத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியாது இல்லையா? அதனால வந்து இந்த கா 6 மணிக்கு மாலை ஏற்ற விளக்கு விடியற்காலை 6 மணி வரலும் எரிஞ்சு தான் நல்லது. ஏன்னா அந்த குடும்பம் நமக்கு வந்து அவங்க என்ன கர்ம வினை பண்ணி இறந்தார்களோ, இந்த அடைப்பு நட்சத்திரத்துல அவங்க இறந்திருப்பாங்க. அந்த கர்மா நம்மள குடும்பத்தாருக்கு தொடராம இருக்கணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து பின்பற்ற வேண்டியது இந்த 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 அதாவது 6 மணிக்கு விளக்கேத்தி உணவு, நீர் குடுத்தோம்னா நல்லது. ஏன்னா இது கண்கூடான இது உண்மைங்க. ரேவதி நட்சத்திரத்துல எங்க அப்பா இறந்து நெறைய மரணங்கள் நாங்க சந்திச்சது. ஏன்னா அதனால தான் இது முக்கியமான ஒரு விஷயமா நான் உங்ககிட்ட நான் பதிவு செய்றேன். அடுத்த ஒரு வீடியோல இந்த இந்த வீடியோ அதாவது தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரத்தோட விரிவாக்கமா கொஞ்சம் சொல்ற மாரி இன்னும் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதுக்கே வந்து இந்த நட்சத்திரத்தங்களோட மாதமும் அந்த அடைப்பு அ நாட்களும் நமக்கு வந்து முக்கியம்ன்றதால இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமா ஒரு வீடியோல நான் முடிச்சு வைக்கிறேன். ஏன்னா நீண்ட வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது முக்கியமான குறிப்புன்றதால நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம மக்கள் வந்து பார்க்கணும். அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள். சரி மக்களே, நம்ம தனிஷ்டா பஞ்சமினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தனிஷ்டா பஞ்சமி என்னாலே அடைப்பு அடைப்புனா தடைகள் நிறைந்த ஒரு நட்சத்திரம். அதாவது அவங்க யமலோகம் டைரக்ட்டா போக முடியாது. 6 மாத காலமோ, இல்ல 3 மாத காலமோ, 2 மாத காலமோ அந்த பூமிக்குள்ள அவங்க உணவுக்காகவும், நீருக்காகவும் சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க ஆன்மா பூமிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்ற பொசிஷன் தான் அந்த நட்சத்திரங்கள். நம்ம வந்து அவங்க பண்ண அந்த பிறவி பயனுக்காக நம்ம குடும்பத்தார் நமக்கு வந்து செய்யும்போது, அவங்க நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இல்லன்னா, நமக்கு பல ப்ராப்ளம் வரும். ஏன்னா, அது நானே வந்து சாட்சி. என்னோட குடும்பத்தில நெறைய விஷயங்கள் மரணங்கள் நாங்க சந்திச்சிருக்கோம். அதனால மக்கள் வந்து இந்த நாட்கள்ல இறந்தவங்களோட நட்சத்திரத்த நீங்க கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கங்க. உங்க அருகில இருக்கிற ஜோதிடர்ட்ட நீங்க போய் கன்சல்ட் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே, நம்ம குடும்பம் நல்லாருக்கும். என்று தான் இந்த தனிஷ்டா பஞ்சமியோட பத்தி. நன்றி மக்களே. அடுத்த ஒரு வீடியோல தனிஷ்டா பஞ்சமியோட முழு விளக்கமும் நான் வந்து பேச இருக்கிறேன். பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ. எல்லா மக்களுக்கும் தேவை உள்ள ஒரு வீடியோ. ஏன்னா பிறந்த நட்சத்திரத்த மட்டும் நம்ம கணக்கெடுத்துட்டு இருக்கோம். இறந்தவர்கள் திதிய மட்டும் தான் கணக்கெடுக்கிறோம். இறந்தவருக்கு திதியும் கணக்கெடுக்கலாம். ஆனா அவங்க இறக்கிற நட்சத்திரமும் முக்கியம். சொல்லுங்களேன், அவன் எந்த நேரத்துல இறந்தான்னு தெரியல இந்த மனுஷன். நமக்கு குடும்பம் பாடா படுத்துன்ற பார்த்தீங்களா? அதுதான் ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம இதெல்லாம் கண்கூடாக ஆதி காலத்திலே இருக்கு. சித்தர்களே வழியா சொல்லியிருக்கிற ஒரு காலம். அது இல்லாம கருட பகவானுக்கு நம்ம கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கார். போதனா சொல்லியிருக்காரு. இறந்தவங்களுக்கு எப்படி திதி குடுக்கணும், கர்மா குடுக்கணுன்ற எல்லா வழிமுறைகளும் கருட புராண புக்ல வந்து அ பகவான் விஷ்ணு பகவான் சொல்லியிருப்பார். கருட பகவானுக்கு கேள்விக்காக. அதனால வந்து இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் அலட்சியம் பண்ணாதீர்கள். ஏன்னா, ஒருத்தவங்க வீட்ல எல்லார் வீட்லயும் மரணம் நிகழ தான் செய்யும். அந்த மரணம் எந்த நட்சத்திரத்தில நடக்குது, எந்த டைம்ல நடக்குது என்பது நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, மென்மேலும் நம்ம இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் நலமுடன் இருப்பார்கள் என்பது தான் என்னோட இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு ஸ்பீச். நன்றி மக்களே! அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.